नमस्ते विद्यार्थियों, सरल हिंदी परिचय लेसन 22 பார்ப்போம். वाट बाईस त्योहार फेस्टिवल திருவிழாக்கள். भारत में कई त्योहार मनाए जाते हैं. இந்தியாவில் நிறைய திருவிழாக்களை கொண்டாடுகிறோம். ये त्योहार दो प्रकार के होते हैं. இந்த விழாக்கள் இரண்டு வகைப்படும். வேகம் அவை ராஷ்டிரிய त्योहार और धार्मिक त्योहार. ராஷ்டிரிய त्योहारனா நேஷ்னல் ஃபெஸ்டிவல் தேசிய திருவிழாக்கள் மற்றும் தார்மிக் தியோகார் ரிலிஜியன் ஃபெஸ்டிவல் மதத்தை சார்ந்த திருவிழாக்கள். ராஷ்டிரிய தியோகார்னா நேஷ்னல் ஃபெஸ்டிவல் தேசிய திருவிழாக்கள். சுதந்திர திவஸ், கணதந்திர திவஸ் और காந்தி ஜெயந்தி பாரதிய ராஷ்டிரிய தியோகார் है. சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா மற்றும் காந்தி ஜெயந்தி இந்தியாவின் தேசிய திருவிழாக்கள் ஆகும். सन 1947 अगस्त 15 को भारत आज़ाद हुआ. 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது, விடுதலை கிடைத்தது. इसलिए हर साल अगस्त 15 को भारत சுதந்திர திவஸ் மனாயா जाता है. எனவே ஒவ்வொரு வருடம் ஆகஸ்ட் 15 இந்தியாவில் சுதந்திர தின விழாவை கொண்டாடுகிறோம். यह दिवस भारत भर में धूमधाम से मनाया जाता है. இந்த நாள் இந்தியா ஃபுல்லாட்டு இந்த ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இந்தியா பூராவும் धूमधाम सेना கோலாகலமாக கொண்டாடப்படுகிறார்கள். इस दिन दिल्ली के लाल किले पर हमारे प्रधानमंत्री राष्ट्रीय झंडा फहराते हैं. இந்த நாள் டெல்லியில் லால் கிலேனா ரெட் ஃபோர்ட் செங்கோட்டையில் நம்முடைய பிரதான் மந்திரினா பிரைம் மினிஸ்டர் ராஷ்டிரிய झंडा फहराते हैं. நேஷ்னல் ஃப்ளாகை ஏற்றுகிறார், தேசிய கொடியை ஏற்றுகிறார். सन 1950 जनवरी 26 को भारत गणतंत्र देश बना. 1950 जनवरी 26 இந்தியாவுக்கு குடியரசு தினம் கிடைத்தது. इसलिए हर साल जनवरी 26 को भारत गणतंत्र दिवस मनाया जाता है. எனவே ஒவ்வொரு வருடம் ஜனவரி 26 இந்தியாவில் குடியரசு தின விழா கொண்டாடப்படுகிறோம். गणतंत्र दिवसனா குடியரசு தின விழா கொண்டாடப்படுகிறோம். इस दिन राष्ट्रपति राष्ट्रीय झंडा फहराते हैं. இந்த நாள் ராஷ்டிரபதினா ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் தான் கொடியேற்றுகிறார். झंडा फहराते हैं, झंडाனா கொடியேற்றுகிறார். பிரசிடென்ட் தான் கொடியேற்றுகிறார். காந்திஜி ने भारत को आज़ाद बनाया था. காந்திஜி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தார். उनका जन्म सन 1869 1869 अक्टूबर 2 को हुआ था. அவர் பிறந்தது 1869 அக்டோபர் 2 பிறந்தார். उनके जन्म दिवस को गांधी जयंती के रूप में मनाते हैं. அவர் பிறந்த நாளை தான் ஜென்ம திவஸ்னா காந்தி பிறந்த நாளை தான் காந்தி ஜெயந்தி என்ற ரூபத்தில் நம்ம கொண்டாடுகிறோம். காந்தி ஜெயந்தி கொண்டாடுகிறோம் காந்தி பிறந்த நாள். தார்மிக் தியோகார்னா रिलीजियन फेस्टिवल मत सार्ந்த திருவிழா. भारत में कई धर्मों के लोग रहते हैं. இந்தியாவில் பல மதத்தை சார்ந்த மக்கள் வசிக்கிறார்கள். हिंदुओं के लिए दीपावली, ओणम, गणेश चतुर्थी, होली, दशहरा और பொங்கல் முக்கிய त्योहार है. இந்துக்களுடைய முக்கிய பண்டிகை தீபாவளி, ஓணம், கணேஷ் சதுர்த்தி, ஹோலி, தசரா, பொங்கல் இதெல்லாம் முக்கியமான விழாக்கள். हिंदू लोग इन त्योहारों को भक्ति भाव से मनाते हैं. இந்து மக்கள் இந்த விழாக்களை பக்தி உணர்வுடன் கொண்டாடப்படுகிறார்கள், பக்தியாட்டு கொண்டாடுவாங்க. इस्लाम धर्म का मुख्य त्योहार रमजान है. இஸ்லாம் மக்களுடைய முக்கிய விழா ரம்ஜான். முஸ்லிம்களுடைய முக்கியமான பண்டிகை ரம்ஜான்.
इस दिन मुसलमान लोग ईदगाह में நமாஜி படுத்துகை. இந்த நாள் முஸ்லீம் மக்கள் வந்து ஈத்காக்கில் போய் தொழுகை பண்ணுவாங்க. நமாஜினா தொழுகை பண்ணுவாங்க. ईसाई धर्म के लोगों के लिए क्रिसमस मुख्य त्योहार है. ஈசாயினா கிறிஸ்தவ மக்கள் வந்து கிறிஸ்மஸை முக்கிய பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள். அப்படின்னா கிறிஸ்தவர்களுடைய முக்கிய பண்டிகை வந்து கிறிஸ்மஸ். ये सभी त्योहार लोगों के बीच में भाईचारे की भावना को बढ़ाते हैं. இவை அனைத்து திருவிழாக்களுக்கு இடையில் பார்த்தாச்சுன்னா பாயிச்சாரைனா சகோதரத்துவ உணர்வு அதிகரிக்கிறது. அவங்களுக்குடைய சகோதர உணர்வை வந்து தூண்டுகிறது இந்த திருவிழாக்கள் எல்லாம். केवल पढ़ने के लिए मनाया கொண்டாடினான் செலிப்ரேட்டட். மனாயா ஜாத்தாகை கொண்டாடப்படுகிறது இஸ் செலிப்ரேட்டட். லாயா கொண்டு வந்தான் பிராட். லாயா ஜாத்தாகை கொண்டு வரப்படுகிறது இஸ் பிராட். போலா பேசினான் ஸ்போக். போலா ஜாத்தாகை பேசப்படுகிறது இஸ் ஸ்போக்கன். लड़का प्लस को लड़के को आनबाल. भाषा प्लस को भाषा को पेनबाल. रास्ता प्लस में रास्ते में आनबाल. सभा प्लस में सभा में पेनबाल. बहुवचन बनाने के नियम. एक वचन लिंग बहुवचन. लड़का आनबाल पुल्लिंग वर्ड. लड़के कर पुल्लिंग वर्ड कर. बाई पुल्लिंग बाई. भाषा स्त्रीलिंग भाषाएं पेनबाल. बात स्त्रीलिंग बातें. लड़की स्त्रीलिंग लड़कियाँ. ध्यान से पढ़ो. पुल्लिंग शब्दों को बहुवचन बनाने के दो नियम है. एक वचन लिंग बहुवचन. कोड़ा पुल्लिंग कोड़े. कान पुल्लिंग कान. स्त्रीलिंग शब्दों को बहुवचन बनाने के 3 नियम हैं. एक वचन लिंग बहुवचन. माला स्त्रीलिंग मालाएं. कलम स्त्रीलिंग कलमें. रानी स्त्रीलिंग रानियाँ. बुक एक्सरसाइज है. புக் எக்ஸசைஸ் பின்னால் கொடுத்துருப்பாங்க. वाट वाइस खाली जगह பரவு. त्योहार 2 प्रकार के होते हैं. திருவிழாக்கள் இரண்டு வகைகளாக இருக்கிறது. ஒன்று தார்மிக் त्योहार राष्ट्रीय त्योहार. ரெண்டு வகைப்படும். भारत सन 1947 अगस्त 15 को आज़ाद हुआ. இந்தியா வந்து 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடைத்தது, ஃப்ரீடம் கிடைத்தது. பிரதான் மந்திரி ராஷ்ட்ரிய ஜெண்டா ஃபகராத்தே ஹை. பிரைம் மினிஸ்டர் தான் நேஷ்னல் ஃப்ளாகை ஏற்றுவார். ராஷ்ட்ரிய ஜெண்டான தேசிய கொடியினர். முசல்மான் லோக் நமாஜ் படுத்தே. முஸ்லீம் மக்கள் தொழுகை படிப்பார்கள். தொழுகை பண்ணுவாங்க தெரியுமா? நமாஜ் படிப்பாங்க. நமாஜ். भारत में कई त्योहार मनाए जाते हैं. இந்தியாவில் நிறைய திருவிழாக்களை கொண்டாடுகிறோம். ஜவாப் தோ. பாரத கணதந்திர திவஸ் கப் மனாத்தே ஹை. இந்தியாவுக்கு கணதந்திர திவஸ்னா குடியரசு தின விழா எப்போது கொண்டாடுகிறோம்? பாரத கணதந்திர திவஸ் ஹர் சால் जनवरी 26 को मनाते हैं. இந்தியாவுக்கு குடியரசு தின விழா ஒவ்வொரு வருடம் जनवरी 26 அன்னை கொண்டாடுகிறோம். காந்தி ஜெயந்தி கா ஜென்ம கப் ஹுவா. காந்திஜி எப்போ பிறந்தார்? காந்திஜி கா ஜென்ம சன் 1869 அக்டோபர் 2 को हुआ. அப்படின்னா காந்திஜி வந்து 1869 அக்டோபர்
2ஆம் தேதி பிறந்தார். அப்போ गांधी जी का जन्म सन 1869 अक्टूबर 2 को हुआ. ईसाई और मुसलमानों के मुख्य त्योहार कौन से हैं? கிறிஸ்டின் மற்றும் முஸ்லிம் மக்களுடைய முக்கிய பண்டிகை இதெல்லாம். क्रिसमस ईसाइयों का मुख्य त्योहार है और रमजान मुसलमानों का मुख्य त्योहार है. கிறிஸ்மஸ் கிறிஸ்தவர்களுடைய முக்கிய பண்டிகை, மற்ற ரம்ஜான் முஸ்லிம்களுடைய முக்கிய பண்டிகையாக இருக்கிறது. தன்யவாத்.